இயேசு கிறிஸ்துவில் பிரியமான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தூய இதய அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, இன்று நாம் புனித அகுஸ்தின், சாவோ ரோங் மற்றும் அவர்களுடைய தோழர்கள் இவர்களுடைய மறைசாட்சியத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். புனித அகுஸ்தின் சாவோ ரோங் என்பவர் யார்? இவர் ஒரு சீன தேசத்தினுடைய இராணுவத்திலே உள்ளவராக இருக்கின்றார். எனவே இராணுவத்தில் பணிபுரிந்த பொழுது கிறிஸ்தவர்களை இவர் சித்திரவதை செய்கின்றார். கிறிஸ்தவர்களை சிறையில் அடைத்தும் மேலும் அவர்களை கொல்லுவதும் இவருடைய பணியாக இருந்தது. காலப்போக்கிலே மறைசாட்சிகளை பற்றி தெரிந்து கொள்ளுகின்றார். எனவே மனம் மாறுகின்றார். எந்த அளவுக்கு இவர் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினாரோ அதே அளவு கிறிஸ்துவை அவர் நேசிக்கின்றார், கிறிஸ்துவை அன்பு செய்கின்றார். விவேகத்தோடு வேகத்தோடு கிறிஸ்துவை போதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு அவர் மனம் மாறுகின்றார். அந்த விசுவாசத்தை பெற்றுக்கொள்கின்றார். தன்னுடைய உயிரினும் மேலாக பெற்றுக்கொண்ட அந்த விசுவாசத்தை மற்ற மக்களுக்கு அறிவிக்கின்றார். எனவே அவரும் அவருடைய தோழர்களும் மறைசாட்சிகளாக கொல்லப்படுகின்றார்கள். மொத்தம் 120 பேர் கொல்லப்படுகின்றார்கள். அந்த விசுவாசத்தை அவர்கள் கொடையாகவே பெற்றுக்கொண்டார்கள். எனவே கொடையாகவே மக்களுக்கு கொடுத்தார்கள். இன்று நாமும் பல்வேறு ஆசீர்வாதங்களை கொடையாக பெற்றுக்கொள்கின்றோம். அந்த ஆசீர்வாதங்களை பிறரோடு நாம் கொடையாகவே பகிர்ந்து கொள்கின்றோமா? அந்த தாராள உள்ளத்தை நாம் வளர்த்து கொள்கின்றோமா? அது பொன்னாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், குறிப்பாக விசுவாசமாக இருக்கலாம். நம்முடைய விசுவாசத்தை நாம் பிறரோடு பகிர்ந்து கொள்வதற்கு முதலில் நாம் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கின்றோமா? எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய விசுவாசம் மாறாமல் இருக்கின்றதா? தன்னுடைய உயிர் பறிபோகும் என்று தெரிந்த பிறகும் புனித சாவோ ரோங் அதை பற்றி பொருட்படுத்தாமல் இயேசுவுக்காக வாழ்ந்தவர். தன்னுடைய இன்னுயிரை தியாக உள்ளத்தோடு இயேசுவுக்கு கையளித்தவர். இந்த புனிதரை போல வாழ போதுமான அருளை வேண்டி தொடர்ந்து இணைவோம் இந்த தியாக பலியில்.